பாட் டூ பிளேட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு பருப்பு உருண்டை குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு தெரிஞ்சுக்கலாம். இந்த பருப்பு உருண்டை குழம்பை நீங்கள் நல்லா சூடான சாதத்தோடு சேர்த்து சாப்பிடும்போது ரொம்ப சுவையாக இருக்கும். அதுக்கு சைட் டிஷ் எதுவுமே தேவையில்லை. இந்த உருண்டையே நீங்கள் சைட் டிஷ்ஷாக வச்சுட்டு சாப்பிட்லாம். இதை செய்கிறதுக்கு என்னென்ன பொருள் தேவை அப்படிங்கிறத கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன், பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இப்போ இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். முதல்ல உருண்டை பண்ணுறதுக்கு தேவையான பருப்பை அரைச்சி எடுத்துக்கலாம். இதில் 1/2 கப் துவரம்பருப்பு, 1/2 கப் கடலைப்பருப்பு ரெண்டையும் நல்லா கழுவிட்டு 2 மணி நேரம் ஊற விட்டுட்டு தண்ணி கொஞ்சம் கூட இல்லாமல் வடித்து ரெடியாக எடுத்து வச்சுருக்கேன். இதில் 2 பல் பூண்டு, 1 டீஸ்பூன் சோம்பு, 2 காய்ந்த மிளகாய் சேர்த்துக்கலாம். இப்போ இதை மிக்சி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். அரைக்கும் போது தண்ணி சேர்க்காமல் அரைச்சிக்கோங்க. அதே மாதிரி நீங்கள் ரொம்ப கொரப்பாகவும் அரைக்கக்கூடாது, அதே சமயம் ரொம்ப விழுதாகவும் அரைக்கக்கூடாது. இந்த மாதிரி பக்குவத்தில் அரைச்சி எடுத்துக்கோங்க. அரைச்ச பருப்போட ஒரு பெரிய வெங்காயத்தை நல்லா சின்னதாக வெட்டி போட்டுக்கோங்க. கொஞ்சமாக மல்லித்தழை போட்டுக்கோங்க. கொஞ்சமாக கருவேப்பிலையை நல்லா சின்னதாக வெட்டி போட்டுக்கோங்க. இந்த உருண்டைக்கு தேவையான அளவுக்கு மட்டும் உப்பு சேர்த்துக்கோங்க. ஒரு 1/4 டீஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா ஒன்றா கலந்துக்கோங்க. இதை நாம் எண்ணெயில் போட்டு லைட்டாக வறுத்தெடுக்க போகிறோம். அதனால் நீங்கள் வெங்காயம் எல்லாம் போட்டுட்டு ரொம்ப நேரம் வைக்காதீங்க. ரொம்ப நேரம் வச்சிங்கன்னா வெங்காயம் தண்ணி விட்டுரும். அதனால் உடனே அதை எண்ணெயில் போட்டு லைட்டாக வறுத்தெடுத்துக்கலாம். இந்த உருண்டையை இப்படி எண்ணெயில் போட்டு வறுக்காமல் நேரடியாக அப்படியே குழம்புல போட்டு கூட பண்ணலாம். அந்த மாதிரி நீங்கள் பண்ணும்போது உருண்டை உடையிறதுக்கு அதிகமாக வாய்ப்பு இருக்குது. அதனால் லைட்டாக எண்ணெயில் போட்டு வறுத்து எடுத்துட்டு நம்ம குழம்புல போட்டுக்கலாம். இப்போ எனக்கு எண்ணெயில் போட்டு வறுக்க வேணாம் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இட்லி பாத்திரத்தில் வச்சு கொஞ்சம் நேரம் வேக வச்சுக்கோங்க. வேக வச்சுட்டு அப்புறமா குழம்புல போட்டுக்கோங்க. நல்லா வடை மாதிரி கிறிஸ்பியாக வேகணும் அப்படின்லாம் ஒன்றும் இல்லை. உங்களுக்கு உருண்டைக்கு மேலே உள்ள லேயர் மட்டும் வெந்தால் போதும். இந்த அளவு வெந்தால் மட்டும் போதும். இப்போ இதை வெளியில் எடுத்துடலாம். ஏன்னா நம்ம இதை திரும்ப குழம்புல போட போகிறோம். அதனால் மேலே மட்டும் வெந்தால் போதும். இப்போ குழம்பு பண்ணுறதுக்காக ஒரு 3 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெயை கடாயில் ஊற்றிருக்கேன். இதுக்கு நல்லெண்ணெய் ஊற்றி பண்ணுங்கள், அப்போ தான் நல்லாயிருக்கும். எண்ணெய் சூடானதும் 1 டீஸ்பூன் கடுகு போட்டுக்கோங்க. 1 டீஸ்பூன் சோம்பு போட்டுக்கோங்க. இதுக்கு கண்டிப்பாக நீங்கள் சின்ன வெங்காயம் யூஸ் பண்ணிங்கன்னா தான் நல்லாயிருக்கும். அதனால் ஒரு 10லேருந்து 15 சின்ன வெங்காயத்தை நல்லா சின்னதாக வெட்டி போட்டுக்கோங்க. அதோட 2 பச்சை மிளகாவையும் சேர்த்து வெட்டி போட்டுக்கோங்க. பச்சை மிளகாய் உங்களோட காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் போட்டுக்கோங்க. போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. கொஞ்சமாக கருவேப்பிலை போட்டுக்கோங்க. வெங்காயம் கொஞ்சம் நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா ஒரு பெரிய பழுத்த தக்காளியை நல்லா சின்னதாக வெட்டி போட்டுக்கோங்க. பெரிய தக்காளியாக இருந்தால் 1 தக்காளி போட்டுக்கோங்க. சின்னதாக இருந்தால் 2 தக்காளி போட்டுக்கோங்க. ஏன்னா நம்ம இதுக்கப்புறமா இதில் கொஞ்சம் புளித்தண்ணி சேர்க்க போகிறோம். அதனால் அதுக்கேற்ற மாதிரி தக்காளி போட்டுக்கோங்க. தக்காளி வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. இப்போ இதுக்கு தேவையான மசாலாக்கள் சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 2 டீஸ்பூன் மல்லித்தூள். இந்த மசாலாவை இதில் போட்டுட்டு மசாலாவோட பச்சை வாசனையெல்லாம் நல்லா போகிற அளவுக்கு வதக்கிக்கோங்க. உங்கள் கிட்ட குழம்பு மிளகாய் தூள் இருந்துச்சுன்னா அதை கூட நீங்கள் இதில் சேர்த்துக்கலாம். இல்லை சாம்பார் மசாலா சேர்த்திங்கனாலும் அதுவும் நல்லா தான் இருக்கும். இப்போ மசாலாவோட பச்சை வாசனையெல்லாம் நல்லா போனதுக்கப்புறமா ஒரு சின்ன நெல்லிக்காய் அளவு புளி எடுத்து தண்ணியில் ஊற போட்டு அதை கரைச்சி அந்த தண்ணியை இதோட சேர்த்துக்கோங்க. சேர்த்து கலந்துட்டு இதுக்கு தேவையான அளவு தண்ணியும் இதில் ஊற்றிக்கோங்க. இந்த குழம்பு பண்ணும்போது தண்ணி கொஞ்சம் ஜாஸ்தியாகவே ஊற்றிக்கோங்க. ஏன்னா நீங்கள் உருண்டை போட்டதுக்கு அப்புறமா உருண்டை தண்ணியெல்லாம் கொஞ்சம் இழுத்துக்கும். அப்புறம் உங்களுக்கு குழம்பு கொஞ்சம் கெட்டியாயிரும். அதனால் தண்ணி கொஞ்சம் நிறையவே ஊற்றிட்டு மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் இதை நல்லா கொதிக்க விட்டுக்கோங்க. இப்போ 5 நிமிஷம் கழித்து நான் மூடியை திறந்துருக்கேன். நல்லா குழம்பு கொதிச்சு வந்துருச்சு. மசாலா புளி இதோட பச்சை வாசனை எதுவும் இல்லை. இப்போ இதில் ஒரு சில் தேங்காவை நல்லா விழுதாக அரைச்சி சேர்த்துக்கோங்க. இது சேர்க்கறதுனால உங்களுக்கு குழம்பு கொஞ்சம் நல்லா கெட்டியாக இருக்கும். அடுத்ததாக நம்ம உருண்டைக்கான பருப்பு அரைக்கும் போது அதுலேருந்து 2 டேபிள் ஸ்பூன் மட்டும் நான் தனியாக எடுத்து வச்சுருந்தேன். அதையும் நான் இதில் சேர்த்துக்கிட்டேன். இது உங்களுக்கு குழம்புக்கு இன்னும் கொஞ்சம் நல்லா
ருசியையும் கொடுக்கும், அதே சமயம் இன்னும் கொஞ்சம் கூட உங்களுக்கு குழம்புக்கு திக்னஸும் கொடுக்கும். இப்போ இந்த குழம்புக்கு தேவையான அளவுக்கு மட்டும் உப்பு சேர்த்துக்கோங்க. இதை மூடி போட்டு மூடி இன்னும் ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா கொதிக்க விட்டுக்கோங்க. இப்போ 5 நிமிஷம் கழித்து நான் மூடியை திறந்துருக்கேன். நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ நம்ம வறுத்து வச்ச உருண்டையை ஒன்று ஒன்றா இதில் போட்டுக்கோங்க. எல்லா உருண்டையும் போட்டதுக்கு அப்புறமா லைட்டாக ஒரு தடவை கலந்து விட்டுக்கோங்க. கலந்து விட்டுட்டு திரும்பவும் மூடி போட்டு ஒரு 10 நிமிஷத்துக்கு நல்லா வேக விட்டுக்கோங்க. ஏன்னா உருண்டைக்குள்ளே இருக்கிற மாவெல்லாம் நல்லா வேகணும், அதனால் ஒரு 10 நிமிஷமாவது நல்லா வேக விட்டுக்கோங்க. இப்போ 10 நிமிஷம் கழித்து நான் திறந்துருக்கேன். நம்மளோட பருப்பு உருண்டை குழம்பு தயாராகிடுச்சு. நேரம் ஆக ஆக உங்களுக்கு இந்த குழம்பு வந்து கொஞ்சம் திக்காகும், அதனால் தண்ணி கொஞ்சம் தாராளமாக ஊற்றிக்கோங்க. இந்த ரெசிபி உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். இந்த ரெசிபியை பற்றின உங்களுடைய கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் வேறொரு ரெசிபியோடு சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.